டேய் பயந்தாக்குள்ளே, இப்பதான் நமக்கு ஒரு புது உலகம் அமைஞ்சிருக்கு. நீ பண்றது அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு என்ன விட்டுற ப்ளீஸ். கோழ மாதிரி நிழல்ல மறையிற, உன்னோட சுயரூபத்தை மறைச்சு வாழ்ந்துட்டு இல்ல. இதுக்கு மேல உன்னையே நீ ஏமாத்திட்டு வாழ முடியாது. Hey May. Hey Peter, நான் ஹோட்டல்ல தான் இருக்கேன். நீ தேடிட்டு இருக்கிற ஒருத்தன் இங்க தான் இருக்கான். May, thank you. ஹே பீட்டர் வந்துட்டியா? நார்மன், இவன் என்னோட நெஃப்யூ. நார்மன் ஹாஸ்பன்? நீங்க இங்க ஸ்பைடர்மேனா இருக்கிறத நான் ஒரு ஆட்ல பார்த்தேன். அவர் எனக்கு உதவி பண்ணுவார்னு நினைச்சேன். நீங்க அவர் இல்லையா? என்ன அப்போ உங்களுக்கு ஸ்பைடர்மேனோட ஹெல்ப் வேணுமா? அவரு சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தாரு. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. எனக்கு பதிலாக யாரும் என் வீட்டில் இருக்காங்க. ஆஸ்கார் பேணி வர போறதில்ல. என் பையன் ஹாரி. சில நேரத்தில் நானா இருக்கிறதில்ல. நான் வேற யாரோ ஒருத்தன். அவன் ஒட்டுமொத்தமா என்னை கட்டுப்படுத்தும் போதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் ஏன் இந்த இடத்துல இருக்கேன்றதே எனக்கு தெரியல. இங்க நடக்கிறது ஒன்றும் புரியல. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எனக்கு ஏன் இப்படி ஆகுது? அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. நான் உலகத்தை மறக்கிற விஷயத்தை பத்தி சொல்லல. இப்ப அவர் மூளையில எந்த விஷயமும் இல்ல. எல்லாரும் இப்படிதான் இருக்காங்களா? ஆமா. அப்படியா? அவன் சில பேர் மன ரீதியாகவும் சில பேர் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆஹா, அப்ப இவங்க எல்லாருக்குமே மன ரீதியான ஆறுதல் தேவை. என்ன சொல்றீங்க? மே இவங்க எல்லாரோட பிரச்சனைக்கும் நான் ஒன்றும். பீட்டர், இதுக்கு நீ காரணம் இல்ல. மே, இதுக்கான தீர்வு அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அவங்களுக்கு அங்கதான் கிடைக்கும். அவங்கள திரும்பி அனுப்புறது மே, அதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ற நல்லது. அவங்களுக்கா இல்ல உனக்கு நல்லதா? உன்னை சுத்தி பாரு. இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நம்ம உதவி தேவை. இதுதான் நம்ம பண்ண போற மிகப்பெரிய உதவி. அதுவும் அவங்களுக்கு.